ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். சிவராத்திரி 4ஆம் கால பூஜை. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா, திண்ணப்பர் அப்படிங்கிற கண்ணப்ப நாயனாரோட கதையை தெரிஞ்சுக்க போகிறோம். கண்ணப்பரோட கதையை தெரிஞ்சிக்காமல் சொல்லாமல் இந்த சிவராத்திரி முழுமையடையுமா? அடையவே அடையாது. ஏன்னா கண்ணப்ப நாயனாரோட பக்தி அவ்வளோ சிறந்தது. கண்ணப்பர் அப்படிங்கிறவர் ஒரு வேடுவர் குலத்தில் பிறந்தார். அவர் முற்பிறவியில் அர்ஜுனனாக இருந்தாராம். சிவபெருமான் பாசுபதாஸ்திரம் கொடுக்கறதுக்காக வேடனாக வரும்போது அவர் கூட சண்டை போட்டு அவரை வேடன் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் மரியாதை குறைவாக சொல்லிட்டாராம். உடனே சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு, அடுத்த பிறவியில் நீ வேடனாக பிறந்து நீ முக்தி அடைவ அப்படின்னு சொல்லிட்டாராம். அதனால் அர்ஜுனன் தான் கண்ணப்பனாக அவதாரம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கதையே இருக்குது. அவர் காட்டுப்பன்றியை துரத்திட்டு காட்டு பக்கமாக வரும்போது அவருடைய ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு, இங்கே குடிமி தேவர் இருக்கார், அவரை பார்க்க போகலாம் அப்படின்னதுமே உடனே கண்ணப்பருக்கும் ரொம்ப ஆசையாயிருச்சான். சரிவா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அந்த சிவலிங்கத்தை. ஏன்னே தெரியல, அது மேலே ரொம்ப பாசம் ஆயிடுச்சான். அது மேலே இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துட்டு, சரி இவ்வளோ இதாக இருக்கே இந்த சாமியை போய் இப்படி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரா, இந்த சாமிக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குப்பையெல்லாம் கூட்டி தொடச்சிட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு போனாரா. அவர்கிட்ட எதுவும் பாத்திரமே இல்லையா. உடனே அவர் தான் வேடனாச்சில் என்ன பண்ணார், தன்னுடைய வாய் நிறைய தண்ணியை எடுத்துக்கிட்டாராம். அதுக்கப்புறமேட்டு சாமிக்கு பூ வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், பூவெல்லாம் எடுத்து அதை வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தலையில் சொருகிக்கிட்டாராம். அதுக்கப்புறம் சாமி ரொம்ப பசியாக இருப்பார், அவருக்கு சாப்பாடு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு பன்றி இறைச்சியை தேனில் கலந்து அதை ஒரு இலையில் வச்சு கையில் எடுத்துக்கிட்டாராம். அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் தன்னுடைய வாயில் இருந்த தண்ணியால் சிவலிங்கத்தை அபிஷேகம் பண்ணி தன்னுடைய தலையில் இருந்த பூவால் சிவலிங்கத்துக்கு பூ போட்டு தன்னுடைய கையில் இருந்த இறைச்சியவே சிவபெருமானுக்கு வச்சு கும்பிட்டாராம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு அந்த கோவில் பூசாரி யார் இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல, ரொம்ப அபச்சாரம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அவர் பூஜை போட்டு பொங்கல் வச்சுட்டு போயிருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கண்ணப்ப நாயனார் மறுநாள் யார் இப்படி போய் சாமிக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருக்கும் கோபம் வந்துருச்சான். அவர் என்ன பண்ணிட்டார், அதெல்லாம் தூக்கி போட்டு இப்படி வச்சாங்களாம். இந்த பூசாரிக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சான், யார் இப்படி செஞ்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவபெருமான் அவருடைய கனவுல போய் சொன்னாராம், நாளைக்கு நீ கோவிலுக்கு வா, வந்துட்டு மறைஞ்சு நின்று நடக்கிறத மட்டும் நீ பாரு அப்படின்னாங்களாம். எப்பவும் போல் கண்ணப்பர் வாயில் தண்ணியும் தலையில் பூவும் கையில் இறைச்சியோடையும் சிவபெருமானுக்கு வச்சாங்களாம். இதை பார்த்ததுமே பூசாரிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான், சாமிக்கு போய் மாமிசத்தை வைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தா சிவபெருமானோட கண்ணில் இருந்து ரத்தம் வந்துதான். உடனே கண்ணப்பருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, என்னடா கடவுளோட கண்ணில் இருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி கையை வச்சு அடைச்சி பார்த்தாராம். அப்போவும் ரத்தம் நிற்கவே இல்லையா. சரி இந்த சாமிக்கு கண்ணிலேருந்து தண்ணி ரத்தம் தானே வருது, நம்மளுடைய கண்ணை எடுத்து இந்த சாமிக்கு வச்சுட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்ணை எடுத்து ஒரு கண்ணுக்கு வச்சுட்டாராம். வச்ச உடனே ரத்தம் நின்றுடுச்சான். உடனே அடுத்த கண்ணிலேருந்து ரத்தம் வந்துடுச்சான். என்னடா இது அடுத்த கண்ணிலேருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணுக்கு அடையாளம் வைக்கணும்ல, எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய காலை எடுத்து சிவபெருமானோட கண்ணில் அடையாளமாக வச்சுட்டாங்களாம். அதை பார்த்ததுமே அந்த பூசாரிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உடனே அடுத்த கண்ணையும் அவர் எடுக்க போகும்போது சிவபெருமான் அவரை தடுத்தாட்கொண்டாராம். அப்போ தான் பக்தினா என்ன, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறது தான் பக்தி அப்படிங்கிறத இந்த பூசாரிக்கு உணர்த்தினாராம். நம்மளுக்கும் அப்படி தான் உணர்த்தியிருக்காரு. கண்ணப்ப நாயனார் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பக்தியோடு செஞ்சதுனால தான் 6 நாளில் அவருக்கு முக்தி கிடச்சிருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கும் முக்தி கிடைக்கணும், அதுக்கு எங்களுக்கும் நல்ல புத்தியை கொடு, நல்ல அறிவை கொடு அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வேண்டிக்கலாமா? 5ஆம் கால பூஜையில் சந்திப்போம். ஓகே பாய். ராதே கிருஷ்ணா.